ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எல்லாமே பற்றி பார்க்க போகிறோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான் கேப்டனாக இருக்காப்புல. இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போமா? கைஸ் வந்து நம்ம ஸ்கோரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். யாரை மாற்றலாம் கைஸ்? பும்ரா யாதவ்லாம் அந்த சைடு இருக்காங்க. சிராஜுக்கு பதிலாக அந்த சைடு டிம் டேவிட்டை மாற்றலான்னு நினைக்கிறேன் கைஸ். டிம் டேவிட்டை மாற்றிடலாம். ஈஸ்வரன் இருக்கார், அவரை மாற்றி விட்டுடலாம். டிம் டேவிட்டையும் மாற்றணுமே கைஸ். டிம் டேவிட்டை மாற்றணும். அதுக்கப்புறம் பும்ரா இருக்கார், பும்ராக்கு பதிலாக அஸ்வினை மாற்றிடலாம். அஸ்வின் மாற்றிடலாம் கைஸ். குல்தீப் யாதவ் அவர் கண்டிப்பாக வேணும் கைஸ். அவருக்கு பதிலாக டிம் டேவிட்டு மாற்றலாம்னு நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக் மாற்றிடலாம். ஹாரி ப்ரூக் தான் கைஸ். டீம் சேஞ்ச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை வச்சு இந்த டைம் ப்ளே பண்ணுவோம். இந்த டீமில் நிறையா கொஞ்சம் பக் இருக்குது, அது வந்து பார்க்கணும். சப்ளையர்ஸ் ஸ்கேட் பண்ண சொல்லுது. சப்ஜெக்ட் பிளேயர்ஸில் வந்து யார் எடுப்போம்? ஸ்பெல் சால்ட்டு, வில் ஜாக்ஸ் எடுத்துப்போம். ரவிச்சந்திரன் அஸ்வின், நிறையா கைஸ் எடுக்கலாம். தவான் கான்வே, படிக்கல் எடுப்போம் கைஸ். அதுதான் கைஸ். இப்போ நம்ம தமிழ் வாங்கலை, இங்கிலீஷ் கமெண்ட்ரி மட்டும்தான் கைஸ் இருக்கும். வாங்க பார்ப்போம். வில் மேட்ச் ஸ்டார்ட் சூன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். என்பிஎல் பிச் ரிப்போர்ட், பிச் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். டாஸ் போட 2 கேப்டனும் வந்திருக்காங்க. திக்வன் vs தோனி. டாஸ் போட்டாச்சு, ஹெட்ஸ் கேட்டிருக்கோம். ஹெட்ஸ் தான் ரீச் ஆகிருக்கு. நம்ம பவுல் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். சேசிங் தான் நம்மளுக்கு எப்போவுமே. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜாஸ் பட்லர், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் நிறைய பேர் இருக்காங்க. சர்திக் பாண்டியா கேப்டன். எம்எஸ் தோனி நம்ம டீமில் கேப்டன். ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா இருக்காங்க. ப்ளீஸ் வந்துட்டாங்க. திலக் வர்மா, பட்லர் வந்திருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3 விளையாடி கொண்டிருக்கிறோம். மும்பை மாஸ்டர்ஸ், அதாவது மும்பை இந்தியன்ஸ் ப்ளே பண்ண வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா, இந்த சைடு திலக் வர்மா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட குல்தீப் யாதவ் வந்திருக்காரு கைஸ். 5 4 யூ ரெடி கைஸ்? NPL லெட்ஸ் ப்ளே. குல்தீப் யாதவ் வந்திருக்காரு. குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் பால் நம்மளால் எடுக்க முடியல, நோ ப்ராப்ளம். செகண்ட் பால் டாட் பால். தேர்ட் பால் போடுறாரு கைஸ். விக்கெட் கிடைக்குமா நம்மளுக்கு? இப்படி விக்கெட் எடுத்து ஆகணும் கைஸ். LBW ரிவ்யூ கேட்குறாங்க. என்ன பண்ண LBW கைஸ் கரெக்டாக இம்பேக்ட் லைன் தான் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. MI குல்தீப் யாதவ், ஃபேர் டெலிவரி, நோ பால். இம்பேக்ட் இன் லைன், பிச்சிங் இன் லைன். விக்கெட் அம்பையர் கால் தான் கைஸ். என்ன நாட் அவுட் போல். பால் படுது, லைட்டாக படுது கைஸ். நீங்கள் பார்ப்போம். அவுட் தான் கைஸ். அம்பையர் அவுட் கொடுத்துட்டார். அம்பையர் டிசிஷன் வராது. ரோஹித் சர்மா 3 பாலுக்கு அவுட்டு. இப்போ திலக் வர்மா உள்ள வராரு கைஸ். திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பால் அடிக்கணும் கைஸ். 4 நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 4. அந்த ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிட்டாரு. இது கைஸ் திடீர்னு மேட்ச்சு மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்லாம் வைப்பில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வேணால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். CSK ஃபேன்ஸ்லாம் யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோர்த் பால், ஃபர்ஸ்ட் ஓவர் 4th பால் போட்டாச்சு. ஸ்டோக்கு இல்லை பிராய்ஸ் ஒரு ரன் எடுக்கிறாங்களா? 4 போயிடுச்சு கைஸ். ரெண்டாவது பால் பேக் டு பேக் பவுண்ட்ரி அடிச்சிட்டு இருக்காங்க. MI குல்தீப் யாதவ் கட்டாக போட்டினா தான் முடியும். கூகுளி போடுறாரு கைஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் விக்கெட் கைஸ். போல்டு. திலக் வர்மா 8 ரன்னுக்கு அவுட்டு. சூரியகுமார் யாதவ் வந்திருக்காப்புல. குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல 8க்கு 2 இருக்காங்க கைஸ். மும்பை இந்தியன்ஸ் ஸ்லோவில் இருக்குது. பவர் பிளேலேயே 2 விக்கெட்கள் விட்டுருக்காங்க.
அடுத்ததாக நம்ம டீமுக்கு பவுல் போட சிராஜ் வராது கைஸ். இல்லை கைஸ், பும்ராவை செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த டைம். ஸோ இந்த கையில் நிறைய கொஞ்சம் பக் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஆர்சிபி கூட இருக்குது மேட்ச்சு. ஆர்சிபி கூட தரமாக விளையாண்டு ஜெயிக்கிறோம். அதுலேயும் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் கைஸ். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ஆடிட்டுருக்காங்க. செகண்ட் பால் அடிச்சிருவாங்களா கைஸ்? அடிச்சிட்டாங்க. இதுவும் டாட் பால் தான். அது கைஸ் டாட் பால் ஆடிட்டுருக்காங்க. அது வரைக்கும் நம்மளால தான் நம்மளுக்கு வச்சு ஒரு 100க்கு மேலே கொடுத்தாங்கன்னா ஓகே. 200க்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸ்கேட்ச், ஆமாம் கைஸ், கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஹர்திக் பாண்டியான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் கேட்சுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இருங்க பார்ப்போம். டிம் டேவிட் இருக்காப்புல. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலாம் ஆடிட்டுருக்காங்க. பைபு தான் 3வது விக்கெட் கான். பட்டில் ஹர்திக் பாண்டியா கேட்ச் கைஸ். ஆமாம், 3 balls அவுட்டு. ஸோ புது பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. ஸ்ட்ரெயிட் பால் போகிறோம். ஒரு விக்கெட் பும்ரா எடுத்திருக்காப்புல. இன்னும் ஒரு ரன் கூட கொடுக்கல கைஸ். இதுவும் டாட் பால் தான் கைஸ். 8க்கு 3 இருக்காங்க எம்ஐ. இல்லை கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். போல்ட் ஆக வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பால், லாஸ்ட் பால், செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் போடுறோம். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் டாட் பால் தான் கைஸ். போடுங்க. ஒரே ஓவரில் ஒரு ரன் கூட கொடுக்காம பும்ரா போட்டிருக்காப்புல. ஒரு விக்கெட் எடுத்தும் ஒரு ரன் கூட கொடுக்கல கைஸ். 2 ஓவர் முடியல. 8க்கு 3. பார்த்தீங்கன்னா பால் எப்படி போச்சுன்னுறாங்க. யார் அவுட்டுன்னு. சரி கைஸ், அதுக்குள்ளே கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து யார் போடலாம்? சிராஜ் கட்டன் கைஸ். சிராஜ் வராரு இந்த டைம். சிராஜுக்கு தான் 99 வரும்னு நினைக்கிறேன். சம்திங் பண்ணுறாங்க. நம்பர்லாம் மாறி இருக்கு கைஸ். நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரோம் கைஸ். எல்லாத்துக்கும் தரமாக ஆடுறோம் ஆர்சிபி கூட. ஃபர்ஸ்ட் பால் தேர்ட் ஓவர் ஜஸ்ட் மிஸ் கைஸ். இதுவும் அதே மாதிரி தான் கைஸ் போயிடுச்சு. சிராஜோட செகண்ட் பால் போடுறோம். இதுவும் அதே மாதிரி போயிருமா கைஸ்? ஐயோ. செகண்ட் பால் இதுவும் டாட் பால் தான் கைஸ். அடுத்து இன்ஸ்விங் பால் போடுவோம். பார்க்கலாம் இதை என்ன பண்ணுறாங்க என்று. இது என்ன கைஸ், அடிக்க போகிறாங்களா? அடிச்சிட்டாங்க கைஸ். 4 கன்ஃபார்ம் 4 தான். ஆமாம் கைஸ், 4. நம்ம பேக்கில் ஃபீல்டிங் செட்டப்பில் கைஸ் நம்ம எதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடுற மாதிரி வச்சுருக்கோம். பட் அவங்களும் அப்படி தான் ஆடுறாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான். ஆஃப் கட்டர் போடுறோம். இதில் கண்டிப்பாக விக்கெட் உழுகணும்னு நினைக்கிறேன் கைஸ். விக்கெட் உழுகுந்தான். இந்த மாதிரி தான் நிறையா ஆடிருக்கோம். இந்த கேமோட லிங்க் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்பிஎல் ப்ளே பண்ணுறேன்னா 100 rupees பே பண்ணணும். என்பிஎல் 2023 கைஸ். எல்பிடபிள்யூ நம்ம உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பாருங்கள், டிஆர்எஸ் ரிவ்யூ எடுக்க போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் ரிவ்யூ இதோட அவங்களுக்கு எடுத்துட்டாங்க கைஸ் ரிவ்யூ. ஏன் கைஸ் இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க தேவையில்லாமல்? ஒரு கைஸ் போட்டாங்க. பிச்சிங் இம்பேக்ட் லைன் தான் கைஸ். விக்கெட்ஸ் ஹிட்டிங் அவ்வளோதான் கைஸ். இன்ட்ரெஸ்ட் எம்பே பறக்குதுங்க கைஸ். அவ்வளோதான், அவுட்டு தான் கைஸ். அம்பையர் அவுட்டு கொடுக்கணும். அம்பையர் டிசிஷன் என்றைக்கும் மாறாது. கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ தமிழ் கமெண்ட்ரியோட வரப்போகுது கைஸ். அதுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் இருக்குது. இந்த வீடியோவுக்கு 100 likes வந்தால் கண்டிப்பாக நாம் தமிழ் கமெண்ட்ரியில் வீடியோ போட்டுருவோம். இப்போ ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு கைஸ். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பாக்கு நம்ம சிஎஸ்கே டீம்லேயும் ஹர்திக் இருக்கா. அப்புறம் எம்ஐலையும் ஹர்திக் இருக்கா. ஹர்திக் டக் அவுட். அந்த ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் கொடுத்துட்டார் கைஸ் கரெக்டாக. ஹேட்ரிக் கோயிங் ஆன் சிராஜ் கைஸ். சிராஜ் ஆன் ஹேட்ரிக். 3 over முடிவில் 12 run 5 wickets கவுன். என்ன கைஸ் மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்க? 3 overs 5 wickets விட்டுருக்காங்க. இந்த டைம் யார் பவுலிங் போட போகிறாங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா தான். என்ன நீங்கள் கேட்கலாம், அந்த டீம்லேயே ஹர்திக் இருக்கலாம், இந்த டீமில் ஹர்திக் இருக்கலாம். அதாங்க சரி கைஸ் பக். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சரி பண்ணிட்டு வரோம். யாரும் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால்.
ஹர்திக் பாண்டியா செகண்ட் பால் போட வராரு. செகண்ட் பால் தேடோ. செகண்ட் பால் கைஸ் 4 கைஸ். கண்டிப்பாக கைஸ் 6 அடிச்சிட்டாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் 6 இந்த இன்னிங்ஸ். ஹர்திக் பாண்டியா போட்ட பால் எப்படி 6 அடிச்சிட்டாங்க கைஸ். இந்த பால் பார்க்கலாம். டாட் பால் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஹர்திக் பாண்டியா ரன் கொடுத்துட்ருக்காப்புல பாருங்க கைஸ். டாட் பாயா அவ்வளோ ஜடேஜா. அடுத்து பேட்டிங் பண்ண போகிறவங்க அதெல்லாம் அடுத்து ஆஃப் கட்டர் பால் போடுவோம் கைஸ். வாங்க ஹர்திக் பாண்டியா கிங் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் கைஸ். டாட் பால் கைஸ். என்ன கைஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த அளவு காட்டுறாங்க, பயமாக இருக்கே. 4th ஓவருக்கு பேர்டு கைஸ். மறுபடியும் எல்பிடபிள்யூ அம்பையர் கொடுத்துட்டாரு கைஸ். 3rd ரிவ்யூ எடுக்கிறாங்க. This is last review for மும்பை இந்தியன்ஸ். லாஸ்ட் ரிவ்யூ எடுக்கிறாங்க. வாங்க பார்ப்போம் கைஸ். இது அவுட்டு தான் கைஸ். எதுக்கு கைஸ் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கீங்க பாருங்கள். இம்பேக்ட் இன் லைன் அவ்வளோதான் கைஸ். விக்கெட் சிட்டிங் சரியான கட் பால் இது. ஆமாம் கைஸ் கட் பால். பால் எங்கே பிச்சை எங்கே கட்டாகி வருது கைஸ் பாருங்கள். ஸ்விங்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவ்வளோதான் கைஸ். அவுட். மும்பை இந்தியன்ஸ் கான் 1 விக்கெட். 6 விக்கெட் இறந்துட்டாங்க கைஸ் பவர் பிளேலேயே. சாவில் வந்திருக்காப்புல. பால் 4 ஓவர் தான் கைஸ் முடிஞ்சிருக்கு. 6 விக்கெட் இழந்திருக்காங்க. 18 ரன் எடுத்திருக்காங்க கைஸ். மறுபடியும் 4 கைஸ். ஹர்திக் பாண்டியா 4 கொடுத்துட்டாப்புல கைஸ். என்ன கைஸ் இப்படி பண்ணுறாங்க. 4 இங்கே பாருங்கள். மும்பை இந்தியன்ஸ்லாம் வைப்பில் இருக்காங்க கைஸ். ஒரு நோட் பண்ணிங்களா, தோனிக்கு 3ஆம் நம்பர் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரமாக வீடியோ போடுறோம் கைஸ். வாஷிங்டன் இருந்தார் உள்ளே இருக்காப்புல கைஸ். இந்த டைம் பவுலர் நம்ம சிராஜ் கைஸ். கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கணும் கைஸ். டுடே வான் சிஎஸ்கேன்னு வரணும், வந்ததே ஆகணும் பாருங்க. டாட் பால் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ஆடிருக்காங்க. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் அதே பால் போட்டுறாரு. என்ன பண்ண போகிறாருன்னு தெரில கைஸ். சிராஜ் 1 ஓவர் போட்டிருக்காரு. 2வது ஓவர் போட்டிருக்காரு கைஸ். 4 ரன் கொடுத்துருக்காங்க. 2 விக்கெட் எடுத்திருக்காரு முகமது சிராஜ். பரவாயில்ல கைஸ். பவுலர்ஸ் திறமாக தான் இருக்காங்க கைஸ். 4 ஆமாம் கைஸ் 4 பேச்சு. ஸோ சேட். 26 ரன் அவங்க மும்பை இந்தியன்ஸ். பாருங்க கைஸ். மும்பை இந்தியன்ஸ் 26க்கு 6ல் இருக்காங்க கைஸ். வாங்க போடு. தரமான ஃபீல்டிங் கைஸ். திரும்ப ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்க ஏதோ பிளேயர் தண்ணி குடிக்கிறாரு கைஸ். என்ன கைஸ் ஃபீல்டிங்கே பண்ணலாம், தண்ணியெல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. பரவாயில்ல கைஸ். பறந்து பிடிக்கிறாரு. கண்டிப்பாக அடிச்சிருமா கைஸ். இல்லை அடிச்சிட்டாரு. டாட் பால் முகமது சிராஜ் 8 ரன் 2 விக்கெட். லாஸ்ட் பால் 4th ஓவர் லாஸ்ட் பால் டாட் பால் கைஸ். முகமது சிராஜ் 2 விக்கெட்களை எடுத்து 8 ரன்கள் மட்டும் கொடுத்துள்ளார் 2 ஓவர்களுக்கு. பார்த்தீங்கன்னா எம்ஐ 5 ஓவர் முடிவில் 26க்கு 6 விக்கெட்டுகளை இழந்துள்ளது கைஸ். இதுக்கு மேலே விக்கெட் கொடுக்கறது கஷ்டம் கைஸ். கொஞ்சம் நான் 6 விக்கெட்டு போயிடுச்சுன்னு நல்லா ஃபார்மில் ஆடிட்டுருக்காங்க 2 பேரும் பாருங்கள். ஒருத்தர் 1 பாலுக்கு 4 ரன், ஒருத்தர் 6 பாலுக்கு 4 ரன். வாஷிங்டன் சுந்தர்லாம் 6 பாலுக்கு 4 ரன் அடிச்சு வச்சுருக்காரு. பாருங்க கைஸ். மறுபடியும் 4 அடிச்சிட்டாரு கைஸ். பேக் டு பேக் 4 அடிச்சுட்டுருக்கிறாரு பேட்ஸ்மேன். அவரை எப்படியாவது அவுட் பண்ணி ஆகணும் நம்ம. பாருங்க மும்பை இந்தியன்ஸ்லாம் வைப்பில் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு கைஸ். மும்பை இந்தியன்ஸ் நம்ம போய்ட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம பங்காளி தான். என்ன பண்ணுறது, மேட்ச்சுன்னு வந்துட்டாலும் போதும் வந்தால் 2 பேரும் பிரிஞ்சே தான் கைஸ் ஆகணும். பாருங்கள் கைஸ். ஷிஃப்ட்லாம் திரும்ப அடிக்கிறாரு. தீபக் சஹர் இருக்காப்புல போட்டார் கைஸ் கரெக்டாக.
நெக்ஸ்ட்டு லெக் கட்டர் போடுறோம். இதுலையாவது என்ன பண்ணுறோம் கைஸ் பார்ப்போம். போடு கைஸ். ஷமீர் இல்லை கைஸ், எதுவுமே ஆயிடுச்சு கைஸ். நம்ம டீமில் இந்த டைம் பத்திரனா இல்லை கைஸ், பத்திரனா இல்லை கைஸ். அப்புறம் யார், தவான் கான்வே இருக்கார், ஒரு சப்ஜெக்டில் இருக்கார் கைஸ். நூர் அகமது, கலீல் அகமதெல்லாம் எடுக்க முடியல கைஸ். நாங்கள் ஆல்ரெடி நிறையா பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதனால் இந்த டைம் 100 கலீல் எடுக்க முடியல கைஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் ப்ளே பண்ணும்போது 100 அகமது, கலீல் அகமது எடுத்துக்கலாம். அவங்க 100 அகமது நாட் சோல்டு கைஸ். கலீல் அகமது வந்து ஆர்ஆர் டீமுக்கு ப்ளே பண்ண போகிறாரு. ஆமாம் கைஸ், நம்மளுக்கு மொத்தம் 14 மேட்ச் இருக்குது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவோமான்னு பார்ப்போம் கைஸ். அவுட் ஸ்விங் போடுறாங்க கைஸ். இது பாருங்க, ஷமீர் ரன் கொடுத்துட்ருக்காப்புல, 2-4 ஒரே ஓவரில் கைஸ். டாட் பால் கைஸ், சொல்லி வாய்மூல டாட் பால் அடிச்சிட்டாரு. ஒரு ஓவர் முடிஞ்சு கைஸ். 6 ஓவர் முடிவில் 35க்கு 6. கோ டு 7th ஓவர். இங்கே பாருங்க கைஸ், 7th ஓவர் போட யார் வரப்போகிறது? பும்ரா எடுக்கலாமா கைஸ்? பும்ராவே தான், நம்மளுக்கு பும்ரா மட்டும்தான் கைஸ் கை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் கைஸ். பும்ரா ஒரே விக்கெட், ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட், 0 ரனில் இருக்கார் கைஸ் பும்ரா. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் கைஸ். இந்த ஓவரும் அதே மாதிரி ரன் கொடுக்காம போட்டாங்கன்னா பும்ரா தான் கைஸ் கண்டிப்பாக மேன் ஆஃப் த மேட்ச் வருவார். விக்கெட் கொடுத்தா நல்லாயிருக்கும். விக்கெட்ஸ் கிடைக்குமா? பும்ரா, ஜாஸ்பிரிட் பும்ரா, பும்ரா. செகண்ட் பால் டாட் பால். தேர்ட் பால் ரிவர்ஸ் ஸ்விங் போடுறார் கைஸ். இது போட்டாலே கொஞ்சம் பிரச்சனை கைஸ். ஐயோ, நாங்கள் பார்ப்போம். தேர்ட் பால் சாத்திட்டார் கைஸ். 4 கைஸ். அவர் டைவர்டேஜ் கைஸ் பிரச்சனை தான் பிடிச்சிருக்கலாம். சரி விடுங்க. பும்ரா ஃபர்ஸ்ட் டைம் ரன் கொடுத்துருக்காப்புல இந்த இன்னிங்ஸில். 4 போயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு. இந்த பால் பார்க்கலாம் கைஸ், பார்க்கலாம். டாட் பால் கைஸ், கண்டிப்பாக டாட் பால் தான் கைஸ். கேப்டன் கரவாலன் கை தட்டிகிட்டு இருக்காப்புல. அங்கேருந்து நெக்கட்ட உள்ள திருப்பி போடுறாங்க கைஸ். பாலை சதி காட்டிக்கிறாங்க. டாட் பால். 6th ஓவர் லாஸ்ட் பால். ரிவர்ஸ் ஸ்விங் போடுற திரும்ப அதவே. ஸோ இது 4 கைஸ். பும்ரா 2-4 அடிச்சுட்டு 2-4 கொடுத்துருக்காரு கைஸ். ஸோ சேட். ஹையஸ்ட் ரன் இந்த ஓவர் கைஸ். ஷமீர் அதிகமாக ரன் கொடுத்தாரு. ஷமீர் வந்து 12 ரன் கொடுத்தாரு கைஸ் ஒரே ஓவரில். பும்ரா 8 ரன் தான், பரவாயில்ல கைஸ். சிஎஸ்கேக்கு விக்கெட் தேவை, அதனால் குல்தீப் யாதவ் வந்திருக்காப்புல. குல்தீப் யாதவ் விக்கெட் கொடுப்பாரான்னு தெரில கைஸ், பார்க்கலாம் கைஸ். ஒரே நிமிஷம், ஃபீல்டிங்கை கொஞ்சம் மாற்றணும். இவரை இங்கே வந்துடுவோமா? ஏங்க கைஸ், சரி, கஷ்டம் கொடுத்துட்டு இங்கே கூட வந்துடலாம். சிராஜ் அங்கே இருக்காப்புல இந்த டைமு. அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது கைஸ். பால் அந்த கேப்பில் தான் 4 அடிக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த டைம் என்ன பண்ணுறாங்க. ஃபீல்டர் வச்சு சரியாக இருக்குமா? டாட் பால். 7th ஓவர் செகண்ட் பால் கைஸ். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ என்னால் போடவே முடியும். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்லாம் நாங்கள் ஒரு வீடியோ போடவே எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்களா, அந்த கேப்பில் பால் போச்சு. அவர் சிராஜ் நிற்க வச்சது நல்லதாக போச்சு கைஸ். ஆமாம் கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸு. நோ பால் போயிருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கூட கொடுத்துடக்கூடாது கைஸ். கைஸ் இன்னைக்கு குறிக்கோள், டார்கெட் அதுதான் கைஸ். ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கூட கொடுக்கக்கூடாது. குல்தீப் யாதவ் டாட் பாலை போட்டிருக்காரு. சிஎஸ்கேக்கு வந்த சோதனை மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துருச்சு போல கைஸ். ஃபுல்லாமே டாட் பாலில் ஆடிட்டுருக்காங்க கைஸ். குல்தீப் யாதவ் 2 ஓவர் முடிவில் 2 விக்கெட்கள் கொடுத்து 9 ரன் மட்டும் கொடுத்துருக்காரு கைஸ். இது டாட் பால் தான் கைஸ். குல்தீப் யாதவ் 9 ரன் தான் கைஸ். 2 ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. 8 ஓவர் முடிவில் 44க்கு 6 மும்பை இந்தியன்ஸ். வாஷிங்டன் சுந்தர் இன்னும் அவுட் ஆகாமல் இருக்கார் கைஸ். தான் இங்கேயான ஒரு மேட்ச் இதுக்கு ஹர்திக் பாண்டியா பவுல் போட வந்திருக்காரு. பாருங்க, மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். எல்லாம் தண்ணி குடிச்சிட்ருக்காங்க.
ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 500 காயின்ஸ் கேட்குது. ரெஷ்யூம் மேட்ச். ஓகே, தேங்க்யூ. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லாம் 2 நிமிஷம் கொடுத்து வேஸ்ட்டு கைஸ். வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் கைஸ். ஹர்திக் பாண்டியாவோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி ஒரு ஓவர் போட்டிருக்காரு கைஸ். 10 ரன் எடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியா கைஸ். 4 கைஸ் கண்டிப்பாக. ஆமாம் கைஸ் 4 கைஸ். என்ன ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் போட்டிருக்காரு எனக்கே தெரில கைஸ். எங்கே இப்போ தான் பார்க்குறேன். வாங்க கேப்டன் நிற்கிறாப்பில் ருத்ராஜ் கெய்க்வாடு. ஆனால் இதில் கேப்டன் வந்து MS தோனி தான் கைஸ். ருத்ராஜ் கெய்க்வாடில் டாட் பால். தண்ணி குடிக்கிறாங்க கைஸ். என்ன கைஸ் இது? பரவாயில்ல குடிக்கட்டும். சிஎஸ்கே நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கரெக்டாக ப்ளே பண்ணணும். என்னைக்காக இருந்தாலும் இன்றைக்கி வின் பண்ணது சிஎஸ்கே இருக்கணும் கைஸ். டாட் பால். மகேஷ் டாட் பால். சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வெறியில் இருக்காங்க கைஸ். ஜெயிச்சே ஆகணும். ஐபிஎல்லாவது ஜெயிக்க முடியல கைஸ். என்பிஎல்லாவது ஜெயிக்கணும். போடுங்க. சென்டர் ஸ்டெம்பு பறந்துருச்சு கைஸ். 7th விக்கெட் கான். யார் அவுட்டு கைஸ்? வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆயிட்டாரு கைஸ். நீ எதிர்பார்க்கவே இல்லை. அவங்ககிட்ட பேசிட்டுப்பா. சென்டர் ஸ்டெம்ப் அவுட்டு கைஸ். டாட் பால். பாருங்க டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சிருவான். போ கைஸ். அந்த ஃபீல்டு ரொம்ப தரமாக இருக்குது. அவர் தான் ஃபுல் ஃபார்ம் இருக்கார். இதோட 3வது டைவ் கேட்ச். அவர் டைவ் அடிச்சு ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காரு. 9 ஓவர் முடியல. 48க்கு 7 விக்கெட் இழந்திருக்காங்க கைஸ். இப்போ எஸ்கோ பால். அவ்வளோதான் கைஸ். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது யார் கைஸ்? சிராஜ் பவுலர். கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் பால் போடுறாரு. 2 ஓவருக்கு 2 விக்கெட்கள் கொடுத்து 8 ரன் தான் கொடுத்துருக்காரு கைஸ். குல்தீப் யாதவோட கம்மி தான். டாட் பால். 9th ஓவர் செகண்ட் பால். 9th ஓவர் செகண்ட் பால் கைஸ். 4 கண்டிப்பாக. ஆமாம் கைஸ் 4. ஸோ சேட். 4 போயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃபீல்டிங் ஷார்ட்லேயே வச்சுருக்கணும், லாங்லேயே வச்சுருக்கணும் கைஸ். லாங்கில் வச்சாலும் ஒவ்வொருத்தங்க அவ்வளோக்கா 4 அடிக்கிறதில்ல கைஸ். டாட் பால் தான் ஆடுறாங்க. ஸ்டொக்கு தான் வைக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் கிட்டேயே நிற்க வச்சுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள் பின்னாடி 2 பேர் நின்றுருக்காங்க. பாருங்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். வாங்க ருத்ராஜ் கெய்க்வாட் அடுத்து நம்மளுக்கு பேட்ஸ்மேனாக வந்தால் எப்படி? ஸோ சாரி கைஸ். எம்ஐ ப்ளே பண்ணிகிட்ருக்காங்களா? வந்துட்டேங்க கைஸ். இதுவும் ஸ்டார்ட் பால் தான். கைஸ் டாட் பால். எஸ் கோபால் ஆஃப் கட்டர் போட்டாங்க கைஸ். இது எப்படியாவது அவுட் ஆயே. சிராஜ் 2 ஓவருக்கு 12 ரன்கள். டாட் பால். ஆமாம் கைஸ் டாட் பால். பரவாயில்ல கைஸ். லாஸ்ட்டு 15 பாலில் 8 ரன் கொடுத்து 1 விக்கெட் கொடுத்துருக்கோம். பரவாயில்ல சிராஜ் ஓடுங்க கைஸ். கன்ஃபார்ம் 4. ஆமாம் 4 கைஸ். ஸோ சேட். 2வது 4 கைஸ் இந்த ஓவரில். 2வது 4 போயிடுச்சிங்க பாருங்கள். லாஸ்ட் பால் 4. 10 ஓவர் முடியல. 56க்கு 7 ரன்கள் எடுத்திருக்காங்க கைஸ். பவர் பிளே ஆடவே இல்லை கைஸ். நீங்கள் பவர் பிளேயில் ரொம்ப விட்டுட்டாங்க. பவர் பிளே ஆடினா மட்டுமே எங்களால் முடிஞ்சிருக்கும் கைஸ். இந்த டைம் பும்ரா கைஸ். அங்கே நண்பர்களே மறுபடியும் சப்ஜெக்ட் பிளேயர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம வேணான்னு சொல்லலாம். நம்ம சப்ஜெக்ட் பிளேயர் இப்போதைக்கு தேவை கிடையாது. பும்ரா போகிறாரு கைஸ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இல்லை கைஸ் டாட் பால். விட்டுருந்தாருன்னா ஸ்டெம்புக்கு தான் கரெக்டாக போச்சு. விட மாட்டாங்க கைஸ். எல்லாமே ஃபார்ம் ஆடுறாங்க இங்கே பாருங்கள். 10th ஓவர் செகண்ட் பால். 4 கைஸ். கன்ஃபார்ம் 4 போயிடுச்சு. பவுண்ட்ரி. சென்னை ஸ்டேடியத்தில் சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறோம். சென்னையோட ஹோம் டவுன் மேட்ச். கண்டிப்பாக சென்னை வின் பண்ணியே ஆகணும் கைஸ். இங்கே பாருங்கள் 1 o'clock ஷாட். 4 போயிடுச்சு.
சூப்பர் ஆடுறாரு கைஸ். கைஸ் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் அடிப்பாருன்னு. பேக் ஃபீல்டு இந்த சைடு நின்றுருந்துருக்காரு, அந்த சைடு நின்று கண்டிப்பாக பாலை பிடிச்சிருப்பார். தூக்கி அடித்தாங்கன்னா தான் கைஸ் கண்டிப்பாக கேட்ச் பிடிக்க முடியும். தூக்கி அடிக்க மாட்டுறாங்க பார்த்தீங்க, இழுத்துட்டு வந்தார், அடிக்க முடியல அவரால். பேட் வந்து கண்டிப்பாக 6 போயின்னு நினச்சேன் கைஸ். ஆனால் டாட் பால் பாருங்க, இதுவுமே டாட் தான். ஒரு பேட்டில் ஒரு பக்கம் அடிக்கிறார், பால் ஒரு பக்கம் போகுது. கைஸ் 10th ஓவர் லாஸ்ட் பால். பும்ராவோட தேர்ட் ஓவர் செகண்ட் ஓவர் முடிஞ்சு கைஸ். திஸ் இஸ் தேர்ட் ஓவர் ஃபினிஷ். லாஸ்ட் பால் டாட் பால். பும்ராவோட பால் எப்போவும் அப்படி தான் கைஸ் இருக்கும் கைஸ். 7 விக்கெட் போச்சு கைஸ். 3 விக்கெட்ஸ், 3 விக்கெட் மட்டும் எடுத்தால் மேட்ச்சை முடிச்சிடலாம் கைஸ். ஹர்திக் பாண்டியா வந்திருக்காப்புல. ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்து கொடுங்க. ஹர்திக் பாண்டியா கையில் தான் கைஸ் இருக்குது மேட்ச். ஒரு விக்கெட் எடுத்தால் மட்டுமே முடியும். எவர்னா கைஸ் டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் ரிவர்ஸ் ஸ்விங் போகிறாங்க. ரிவர்ஸ் ஸ்விங் போட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். 4 or 6 அடிச்சிருக்காங்களா ஒன்று. ரிவர்ஸ் ஸ்விங் போடுறாங்க, போட்டார் கைஸ். டாட் பால் தான் கைஸ். ஆமாம் கைஸ், டாட் பால் கைஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு டாட் பால் வருது. ஆஃப் கட்டர் போட்டு பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் இப்போ மும்பைக்கு ஆப்போசிட்டாக ஆடிக்கொண்டிருக்கிறார். கைஸ் இதெல்லாம் விடுங்க, நாம தான் ஹர்திக் பாண்டியா மட்டும் 9 crores கொடுத்து எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலான்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துங்க கைஸ். கைஸ் இன்னும் கண்டிப்பாக 4 தான் கைஸ். 4 அடிச்சிட்டாரு கைஸ். 4. இன்னும் ஒரு 6 கூட ஆடாமல் இருக்குது, இன்னும் அடிக்கலை கைஸ். பார்த்தீங்களா, ஜஸ்ட் 4 மட்டும் தான் அடிச்சிட்ருக்காங்க, இன்னும் ஒரு 6 கூட இல்லை கைஸ். பார்ப்போம். திஸ் இஸ் 11th பால் டாட் பால் தான் கைஸ். ஸோ சேட் கைஸ். இந்த ஓவர்லி விக்கெட்டில் ரொம்ப சோகமாக இருக்கிறது. இப்படியும் நம்மளுக்கு ஒரு விக்கெட் இருந்தால் கைஸ் ஆகும் கைஸ். 8 விக்கெட், அதுக்கப்புறம் 2 விக்கெட்ஸ் இப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் கைஸ். இல்லை கைஸ், ஜஸ்ட் மிஸ் கைஸ். இது விக்கெட் வர வேண்டியது ரைட் சைடு போயிடுச்சு கைஸ். ஸோ சேடு. மும்பை இந்தியன்ஸ் 12 ஓவர் முடிவுக்கு 68க்கு 7 கைஸ். 2 பேர்த்த மட்டும் இப்படியே அவுட் பண்ணணும் கைஸ். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்றால் வெல்ல முடியும் கைஸ் கண்டிப்பாக. சிராஜ் பவுலிங் வந்திருக்காப்புல. சிராஜ் தான் ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும் கைஸ். இந்த ஓவரில் எப்படியோ ஒரே விக்கெட்டாவது வேணும் நம்மளுக்கு கைஸ். அதில் டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாட் பால் ஆர் விக்கெட். சார் கைஸ் 4 இல்லை கைஸ். 4 கைஸ். ரன் அவுட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ரன் அவுட். தோனி ஸ்டம்பிங் பண்ணியிருக்காப்புல. ரன் அவுட். எப்போ தோனி ஸ்டம்பிங் பண்ணி ரன் அவுட் இல்லாமல் இருக்குது கைஸ். வாங்க, தோனி ஸ்டம்பிங்னா ரன் அவுட். ருத்ராஜ் கைக்வாட் பால் த்ரோ பண்ணியிருக்காரு. தோனி கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணியிருக்காரு கைஸ். பும்ரா உள்ளே வந்திருக்காப்புல. ஃபர்ஸ்ட் டைம் பும்ரா பேட்டிங். பும்ராவுக்கு சிராஜ் பவுலிங் போட்டிருக்காரு கைஸ். என்ன ஆகுது கைஸ் போட்டார். டாட் பால். பும்ரா ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் பும்ராவுக்கு கைஸ். பும்ராவை டக் அவுட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்தா டக் அவுட் பண்ண முடியல கைஸ். 0 ரனில் அவுட் பண்ண நல்லாயிருக்கும் கைஸ். அது முடியாது. ஒரு ரன் ஓடிட்டார் கைஸ். 4 கைஸ். பும்ரா 4 அடிச்சிருக்காரு கைஸ். பும்ராவோட செகண்ட் பால் பவுண்ட்ரி. பவுலிங் போடும்போது பவுண்ட்ரி கொடுக்குறாரு, பேட்டிங் பண்ணும்போது பவுண்ட்ரி கைஸ். ஆனால் பும்ரா பெஸ்ட் பவுலர் கைஸ். ஃபர்ஸ்ட்டு 2 ஓவர் டாட் பாலில் எல்லாமே வெஸ்ட்மர் டைவிடு கைஸ். அவருக்காக கைஸ் ஃபீல்டிங் தரமாக பண்ணுறாரு சிஎஸ்கேக்காக கடும் உழைப்பு. ராஜோட லாஸ்ட் பால் கைஸ். கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். இல்லை கைஸ், விக்கெட் இல்லை கைஸ். ஸோ சேட். பரவாயில்ல, ஃபீல்டிங்லாம் தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது போதும், ஃபீல்டிங் இருக்குது கைஸ் நம்மகிட்ட. 13 ஓவருக்கு 73க்கு 8 கைஸ். 73 ரன்னு போயிட்டாங்க கைஸ். எப்படியாவது விக்கெட் எடுத்தே ஆகணும். இன்னும் 2 விக்கெட் மட்டும் எடுத்தோம் கைஸ். மும்பை இந்த ஓவரில் எப்படியா அவுட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம
ஜடேஜான்னு நினைக்கிறேன். யார் எடுத்தால் நல்லா பார்க்கல. குல்தீப் யாதவ் வந்திருக்காப்புல. குல்தீப் யாதவ் வந்தால் விக்கெட் உலகம் நம்புகிறேன். குல்தீப் யாதவ் இல்லை கைஸ். LBW வர வேண்டியது ஜஸ்ட் மிஸ். ஒரு ரன் எடுக்கிறாங்க. கைஸ் ரன் அவுட்டா இல்லை கைஸ். இது ரன் அவுட்டில் வந்துட்டாங்க. டாப் ஸ்பின் குல்தீப் யாதவ் டேக் 1 விக்கெட். இல்லை கைஸ். டாட் பால்லே ஆடி கொண்டிருக்காங்க கைஸ். எப்படியாவது அவுட் பண்ணியே ஆகணும் கைஸ். அவுட்டு பாருங்கள், 9 விக்கெட் எடுத்துட்டோம். இன்னும் ஒரு விக்கெட் மட்டும்தான் இருக்குது கைஸ். பும்ரா அவுட்டு. 4 பால் 4 ரன். அடுத்து ஸ்டார்க் வந்திருக்காப்புல. லாஸ்ட்டு 12 பாலில் 10 ரனுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்கோம் கைஸ். 4 மைக்கேல் ஸ்டார்க் அந்த ஃபர்ஸ்ட் பால் 4. எப்படி கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிக்கிறாரு. லெக் ஸ்பின். குல்தீப் யாதவோட 5th பால் கைஸ். ஏதாவது விக்கெட்டுவா இல்லை கைஸ். பார்த்தீங்களா, இவர் அந்த சைடு நின்று அந்த சைடு அடிக்கிறார், அந்த சைடு நின்று இந்த சைடு அடிக்கிறார் கைஸ். 1 o'clock ஷாட்டில் கரெக்டாக அடிக்க பழகிறாங்க போல். இவர் அதுக்கு மேலே ஓடி என்ன பண்ணுறது. பால் பவுண்ட்ரி போயிடுச்சு கைஸ். பேக் பவுண்ட்ரி மட்டும் 2 அடிச்சிருக்காங்க கைஸ். சரிங்களா, லாஸ்ட் பால் கைஸ். டாட் பால் விக்கெட் ஆகணும். எனக்கு டாட் பால். லாஸ்ட் விக்கெட்டை யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. குல்தீப் ஏதோ 3 விக்கெட் எடுத்துருக்காப்புல. அடுத்து நம்ம சிராஜ் இறக்குவோம் கைஸ். சிராஜ் ஒரு விக்கெட் எப்படியாவது எடுக்கட்டும். சிராஜ் கூப்பிட்டா கண்டிப்பாக ஒரு விக்கெட் இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சிராஜ் வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். இல்லை கைஸ், ஜடேஜான்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் தண்ணி குடிக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி டைம் மறுபடியும் ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். ஜடேஜா வந்திருக்க. ஜடேஜா தான் கைஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். எனக்கே ஜடேஜா பவுல் போட்டிருக்காருன்னு நினச்சேன். இதான் ஃபர்ஸ்ட் ஓவர் அவருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஜடேஜாவுக்கு ஃபர்ஸ்ட் பால். இது வரைக்கும் 14 ஓவர் ஃபர்ஸ்ட் பால். டாட் பால். ஜடேஜா வந்ததுக்கு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுங்க ஜடேஜா. கைஸ் ஒரு விக்கெட் கிடைக்குமா நம்மளுக்கு என்னென்னு தெரியல கைஸ். பார்ப்போம், கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கணும் கைஸ். 4 ஆமாம் கைஸ் 4 ஜடேஜா போட்டதில் 4 போயிடுச்சு கைஸ். ஸோ சேட். செகண்ட் பால் 4 அடிச்சிட்டாங்க. 86 டார்கெட். 100 போயிடும் நினைக்கிறேன் கைஸ் டார்கெட்டு கைஸ். LBW அவுட்டு. ஆமாம் கைஸ் அவுட்டு. ரிவ்யூ எடுக்க முடியாது. 3 ரிவ்யூ எடுத்துட்டா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. 87 நம்மளுக்கு டார்கெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டு, சிராஜ் எல்லாமே விக்கெட் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 3 ஓவர் 18 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ரா 16 ரன் 1 விக்கெட் 3 ஓவர். ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் 18 ரன் 2 விக்கெட். ஜடேஜா 3 பால் 4 ரன் 1 விக்கெட். சிராஜ் 4 ஓவர் 21 ரன் 2 விக்கெட். சமீர் 1 பால் 9 ரன் 1 விக்கெட். இல்லை கைஸ், நம்ம பவுலரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 34 ரன் ஹையஸ்ட் ரன். 29 பால் 34 ரன் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் டைம் MS தோனி, விராட் கோலி தோனி ஸ்ட்ரைக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3 நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வச்சுருக்காங்க. இதில் வந்து சென்னை ராஜர்ஸ் தான் இருக்கும். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் MS தோனி, விராட் கோலி, பும்ரா. அதில் ஓப்பனிங் பவுலர் பும்ரா வராரு. ஆனால் பும்ரா நம்ம டீமில் இருக்காரு கைஸ். என்ன கைஸ் இதெல்லாம் பாருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் பால் கைஸ் 4 ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி அடிச்சிட்டோம். இப்படியே பேக் டு பேக் பவுண்ட்ரி. இவங்க 2 பேர்த்தி வச்சு ஓவர் முடித்தா நல்லாயிருக்கும் கைஸ். 2 பேர்த்தி வச்சு வின் பண்ணணும் எனக்கு ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக முடியும். தோனி ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. பாருங்க பால் எங்கே வச்சு போடுறாங்கன்னு. கைஸ் 2 ஓவர்லி அடிச்சிருந்தாலும் பால் 4 போயிடுச்சு கைஸ். 4 CSK 2 பாலுக்கு 8 ரன் எடுத்துருது. ஏன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது யார்? தலை தோனிங்க. யாரால முடியும்? தலை தோனி கைஸ். இதில் இன்ட்ரோ சாங்லாம் போடலான்னு நினச்சேன் கைஸ், பட் முடியாது, காப்பிரைட் கிளைம் ஆயிடும். அதனால் ஸோ சேடு, முடியாத சுச்சுவேஷன் கைஸ். அவுட்டா தோனி? இல்லை கைஸ், கேட்ச் விட்டுட்டாங்க. ரன்னு ஒன்றும்
கைஸ் இல்லை ஸ்டம்பிங் பண்ணல கைஸ், தப்பிச்சிட்டேன் கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவர் பாலை வீசிட்டாரு உள்ள. ருத்ராஜ் கைக்வாட் அடுத்து டவால் ட்ரேவிஸு, டிம் டேவிட் இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் பேட்டிங். இவங்க ஒரு ரன் எடுத்துருக்க கைஸ். விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். விராட் கோலி ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆடி இருக்காரு கைஸ். ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆடுறாரு. விராட்டோட செகண்ட் பால். உங்களுக்கு யாருக்கெல்லாம் விராட் கோலியை பிடிக்குமோ மறக்காம ரெட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ். செகண்ட் பால் 4 அடிச்சிட்டார் கைஸ். அவ்வளோதான். தோனி விராட் ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். விராட் கோலி தேர்ட் பால் கைஸ் 4. ஆமாம் கைஸ் 4. தேர்ட் பால் 4 அடிச்சிருக்காரு. ஒரு ஓவர் முடிவில் எவ்வளோ ரன் எடுத்துருக்கோங்க கைஸ், வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஒரு ஓவருக்கு 17 ரன் எடுத்திருக்கோம் கைஸ். இந்த மாதிரி எடுத்தால் ஒரு 5-6 ஓவரில் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம் கைஸ். எப்படியும் ஒன்று விக்கெட் இல்லாமல் ஆடணும் கைஸ், அது ஒன்று தான் கைஸ். ஸ்கோபால் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு கைஸ். ஃபர்ஸ்ட் பால் போட்டார். ஃபர்ஸ்ட் பால் 4. ஆமாம் கைஸ் 4. கண்டிப்பாக 4 போயிடுச்சு. எம்எஸ் தோனி ஸ்ட்ரைக்கில் இருக்கார் கைஸ். 4. பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வைப்பு தான். தோனி தோனிக்காக தான் மேட்சே பார்க்குறாங்க. தோனியால் தான் சிஎஸ்கே டீமே இருக்குது. நம்ம சுட்டி பையன் சாம் கரன் அந்த டீமில் எடுத்திருக்கோம். ஆனால் பட் அவர் சப்ஜெக்டில் இருக்கார். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஆர்சிபிக்கு ப்ளே பண்ணும்போது சாம் கரன் கண்டிப்பாக வருவார் கைஸ். ஏன்னா அம்பையர் பாவம் 4 கொடுத்துட்டே இருக்கார். பாவம் ஒரு கை வேறு வலிக்கும். நெக்ஸ்ட் பேட்டிங் ருத்ராஜ் கைக்வாட். தோனி அவுட் ஆகிட்டார். ருத்ராஜ் கைக்வாட் தான் கைஸ். கண்டிப்பாக பார்ப்போம் கைஸ். சொன்ன மாதிரி தோனி அவுட்டு கைஸ். ஸோ சேட் கைஸ். சொல்லி ஆயமூரில் தோனி அவுட் ஆகிட்டார் கைஸ். 6 பால் 17 ரன்ஸ். இப்போ ருத்ராஜ் கைக்வாட் வராரு தோனிக்கு பதிலாக. தோனி அவுட் ஆகிட்டார் கைஸ். ஸோ சேட். தோனி ½ செஞ்சுரி போட நினச்சேன் கைஸ். இப்போ ருத்ராஜ் கைக்வாட் வந்திருக்காரு. ருத்ராஜ் கைக்வாட் 4 தான் கைஸ். ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பால் 4. பரவாயில்ல கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பாலே 4 அடித்தோம் கைஸ். சூப்பர். நம்மளுக்கு தேவை ஒரு 6 கைஸ். 6 கண்டிப்பாக அடித்தே ஆகணும். அதான் நம்மளுக்கு என்ன தேவையே கைஸ். என்ன கைஸ் 6 அடிச்சிட்டாரு கைஸ். அப்போ தான் இன்றைக்கி சிஎஸ்கே தான் வின் கைஸ். நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது. விக்கெட்டே விலகலன்னு சொன்னேன், ஒரு விக்கெட் விழுந்துருச்சு கைஸ். ஸோ சேட். ஒரு 6 இல்லைன்னு சொன்னேன், 6 வந்துருச்சு கைஸ். அப்போ சிஎஸ்கே வின்னுன்னு சொல்கிறேன். ஐயோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குமோ? இது எங்களுக்கு பார்க்கலாம் கைஸ். இது நைஸ் ட்ரை. பட் அந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் 6 போகல, 4 போயிருக்கு கைஸ். ருத்ராஜ் கைக்வாட் ஒரு 6 அடிச்சிட்டார், ஒரு 4 அடிச்சிட்டார் கைஸ். தான் 2 ஓவர் முடிவில் 39/1 87 டார்கெட்டு. கோலி ருத்ராஜ் கைக்வாட். அடுத்து டவால் ட்ரேவிஸும் டிம் டேவிட்டும் ரெடியாக இருக்காங்க கைஸ் பேட்டிங்க்கு. நீங்கள்லாம் வராமல் இருக்கணும், நல்லா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் பவுல் போட வந்திருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் ஒன் ஆஃப் த தமிழ்நாட்டு பிளேயர்னே சொல்லலாம். இந்தியா பிளேயர்ஸ் இந்தியா பிளேயர். இந்த சைடு அடிக்கலான்னு பார்த்துட்டாரு. விராட் கோலி ஸ்ட்ரைக் பர்ஃபெக்ட் பட் 6 கைஸ். இல்லை கைஸ் பர்ஃபெக்ட் ஷாட் பட் நாட் 6 போகலை. 1 pitch through போயிருக்கு கைஸ். ஸோ சார் பர்ஃபெக்ட் ஷாட் பட் நாட் 6. செகண்ட் ஓவர் செகண்ட் பால் டூ ஏர்லியாக அடித்தாலும் 4 போயிடுச்சு கைஸ். பரவாயில்ல 4 போயிடுச்சு கைஸ். நம்ம 6 ஆனாலும் பரவாயில்ல, டாட் ஆடாமல் 4 மட்டும் அடிச்சாலும் போதும் கைஸ். அவுட் ஆகக்கூடாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் போவோம். அவங்களும் ஆடிட்டே இருக்காங்க, அம்பையரும் கையிட்டே இருக்காரு. அடுத்து டவால் ட்ரேவிஸ், டிம் டேவிட், குல்தீப் யாதவ் பவுலராக மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். பட் நம்ம டீமில் ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேர் தான். ஜடேஜா கைஸ் லேட்டு கேட்சா இல்லை கைஸ். நம்ம டீமில் ஆல்ரவுண்டர் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் 2 பேர் தான் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. 4 கைஸ். பார்த்தீங்க பாவம் கைஸ், இவங்கெல்லாம் 4ஆகவே அடிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் தண்ணி குடிக்கிறாங்க இந்த டைமு.
கைஸ் பேட்டிங் ஃபீல்டிங் டீம் தான் கைஸ் அதிகமாக தண்ணி குடிக்கிறாங்க. பரவாயில்ல, ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் கொடுக்கல கைஸ் இந்த டைம். கைஸ் 4 ஆமாம் கைஸ் 4. கேட்ச் பிடிப்பார்னு நினச்சேன் கைஸ், ஜஸ்ட்டில் ஏதோ விட்டுறாரு. அவருக்கு அந்த மைண்ட் தாட் வரல, கேட்ச் பிடிக்கணுன்ற மைண்ட் தாட் 4 பேருக்கு. இந்த பால் பார்க்கலாம் கைஸ். ஒன்று அவுட் ஆகும், அப்படியே ஆகிடுறோம் கைஸ். அது ஒன்று தான் கைஸ். டியோலி கேட்ச் போக வாய்ப்பில் ஹைட் ரீச்சு 4 போயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பவர் பிளேயில் 55 ரன்ஸ், 8 balls 34 runs. செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட் இப்படியே ஆடினா நல்லாயிருக்கும் கைஸ். என்னுடைய பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, பார்க்கலாம் கைஸ். டியோலி பட் 4 பால் போயிடுச்சு கைஸ். 103 balls-க்கு 28 runs வேணும் கைஸ். கண்டிப்பாக ஜெயிச்சலாம். 3 ஓவர் முடிவில் 63-1. விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட். விராட் கோலி 9 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். ஹர்திக் பாண்டியா, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன், பவுல் போட வராரு. இவர் விக்கெட் எடுப்பாரா கைஸ்? எடுக்காமல் இருந்தால் சந்தோஷம். ஹர்திக் பாண்டியா கைஸ் 4 போனால் நல்லாயிருக்கும். இங்கே ஃப்ரீயாக இருக்கீங்க, அடிப்போம். 4 இல்லை கைஸ், ஜஸ்ட் மிஸ். வைடு கைஸ், 1 run. சிஎஸ்கே காட் 1 run கைஸ். எப்படி கைஸ் வைடு போச்சு, பார்க்கவே இல்லை கைஸ். செகண்ட் பால் கைஸ், லேட்டு கேட்சா கைஸ்? இந்த கேட்ச் விட்டுட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங்கில் சரியில்லை கைஸ். 2 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 2 கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க கைஸ். நல்லதான், நம்மளுக்கு ஒரு விக்கெட் இல்லாமல் ஆடிட்டுருக்கோம். 4 போயிடுச்சு கைஸ். தேர்ட் ஓவர் செகண்ட் பால், ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபேஸ் பண்ணுறாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் அடிச்சிட்டார். டூ ஏர்லியாக அடித்தாலும் கேட்ச் இல்லை கைஸ். கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாங்க, பட் முடியலை. 4. சிஎஸ்கே நீடு 15 runs. 15 runs வேணும் கைஸ். இன்னும் 15 runs அடிப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட், சிஎஸ்கே நீடியா 16 runs கைஸ். அடித்தார் கைஸ். 4. இன்னொரு 6 கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ் கண்டிப்பாக. ருத்ராஜ் கெய்க்வாட் 4 அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே நீடு 11 runs கைஸ். இந்த ஓவரில் முடியுமா? 11 runs, 3 balls இருக்குது. பார்ட்னர்ஷிப் 51 வச்சுருக்காங்க கைஸ். 2 பேரும் 51 பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க 12 பாலுக்கு கைஸ். போல்டு ருத்ராஜ் கெய்க்வாட், போல்டு. ஸோ சேட். ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் கைஸ். 7 பாலுக்கு 26 run, ஒரு 6, 5, 4 அடிச்சிருக்காரு. டவான் பிரேவிஸ் உள்ள வராரு. பாருங்கள் கைஸ், இனி இவர் கையில் தான் மேட்ச் இருக்குது. இவர் இந்த இன்னிங்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். எங்கே கைஸ்? இன்னும் 11 runs. ருத்ராஜ் கெய்க்வாட் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆடி ரைட் ஹேண்ட் வர மாட்டேங்குது கைஸ். அடிச்சார் கைஸ். ஒரு 4. டவால் பிரேவிஸ் ஒரு 6 மட்டும் அடித்து கொடுங்க, கண்டிப்பாக மேட்ச் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஒரு 6 கைஸ். ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல தான். லாஸ்ட் பால், தேர்ட் லாஸ்ட் பால். 6 கிடைக்குமா? இல்லை கைஸ், 4 தான் கைஸ். 84 runs. 84 ரன்ஸில் இருக்கோம் கைஸ். கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 4 அடித்தா ஜெயிச்சாச்சு. சிஎஸ்கே நீட் 1-4. 4 ஓவர் முடியல, 84க்கு 2 விக்கெட். ருத்ராஜ் கெய்க்வாட், தோனி அவுட்டு கைஸ். அதான் கைஸ் மன கஷ்டமாக இருக்குது. ஸோ சேட். பரவாயில்ல கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்னால் வேறு யாராவது இறக்குவோம் கைஸ். கண்டிப்பாக தோனி எப்போவுமே ஃபினிஷிங்காக மட்டும்தான் கைஸ் இருக்கணும். அவ்வளோதான் கைஸ். அடிக்க முடியுமா? கைஸ் அடிச்சாச்சு கைஸ். ஸோ கைஸ் கேட்ச். விராட் கோலி அவுட்டு. ஸோ சேட். எப்படி கைஸ்? விராட் கோலி அவுட் ஆகிட்டார் கைஸ். ஸோ சேட். மும்பை சைடில் இருக்காங்க. ஒரு 4 அடித்தா வின். டிம் டேவிட் வந்திருக்காரு உள்ள. டிம் டேவிட் ஜஸ்ட் ஒரு 4 அடிங்க. டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் பால் கைஸ் 4 அடிச்சிட்டார் கைஸ். வின் ஆஃப் சிஎஸ்கே. சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்மளோட சேப்பாக் ஸ்டேடியத்தில் வின் பண்ணுறாங்க, ஹோம் டவுனில். கைஸ் மேன் ஆஃப் த மேட்ச் குல்தீப் யாதவ் இஸ் டேக்கன் ஆஃப் 3 wickets. கைஸ் குல்தீப் யாதவ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. சிஎஸ்கே வான்ச் 7 wickets, 410 கைஸ்.
வாங்க மேட்ச் சம்மரி பார்ப்போம். ஸோ அவங்க 34 ரன், 29 balls 34 runs. வாஷிங்டன் சுந்தர் 17 balls 13 run. ஸ்கோர் பால் 9 balls 9 run. குல்தீப் யாதவ் 3 over 3 wickets 18 runs. ஹர்திக் பாண்டியா 3 over and 2 wickets 18 runs. எம் சிராஜ் ஒரு வயசு பார்க்கலாம். ஸ்டோம் அதுக்கெல்லாம் டிக் கொடுத்துருக்கு. சாரி கேஸ், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த இது வரும். தாங்க கைஸ் நம்ம என்பிஎல் பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இருக்குது 17 பாயிண்ட்ஸில். இது அப்படியே எப்போவுமே சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்லேயே இருக்கணும் கைஸ். இதான் கைஸ் நம்ம ஆசை எப்போவுமே. ஹைதராபாத் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, கொல்கத்தா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு ஆர்சிபி கூட பெங்களூர் பிளாஸ்டர்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களின் நம்பர்.